ஏற்றுக்கொள்ளணுன்றத அவர் சாட்சியாய் சொல்வார், பிரசங்கிப்பார். பாடக்கூடிய தேவ மனுஷன். எல்லாரும் நம்ம அவருக்காக செய்திக்காக ஒரு நிமிஷம் செய்தி நான் அவர் கையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ ஆவியானவரை உதிப்பார். யாருன்னா சபையில் இருக்க, யாருன்னா கர்த்தரால் ஏவப்பட்டவங்க வாங்க. சபையில் இருக்க புதிய தெய்வீக ஆலய சபையில் இருக்க வாங்க. பாஸ்டர்மா நீங்க வாங்க, சரண்யா வாங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க. விசுவாச குடும்பங்களுக்காக, பாஸ்டருக்காக, செய்திக்காக ஜெபித்து நம் செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் மாறாதவரே, ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. ஆண்டவரே அப்பா, இங்கே செய்தி கொடுக்குற தாசனை உன் கரத்தில் கொடுக்குறோம். வின்சென்ட் ஐயா உன் கரத்தில் கொடுக்குறோம். நீர் அவரோடு இருந்து ஆண்டவரே எங்களுக்கு பேசக்கூடிய வார்த்தையை ஆண்டவரே எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் ஆண்டவரே சுத்தப்படுத்துவதாக. ஆண்டவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து ஆண்டவரே சத்தியத்திற்கு நற்சாட்சி பெற்றவர்களாக, சத்தியத்திற்கு வாழ்ந்தவர்களாக, சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாக நீர் மாற செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த பகுதியில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தொனிக்கட்டும். உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை மாற்றட்டும். ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு கவலைகள், பாடுகள், வேதனைகள் இருக்கும் ஆண்டவரே அப்பா. உம்முடைய வார்த்தை மாத்திரமே அதை மாற்றும் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் அபிஷேகித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இங்கிருந்து வெறுமையாய் போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தை கிரியை செய்யட்டும், குணமாக்கட்டும் ஆண்டவரை, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நாங்கள் பாவிகளாய் பிறந்திருக்கையில் நீர் எங்களை ஆண்டவரை ரட்சித்து ஆண்டவரே எங்களை நீதிமானாக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இங்க இருக்கிற ஒருவரும் ஆண்டவரே அப்பா கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த செம்பரம்பாக்கம் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீங்க ஆளுகை செய்யுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. பாஸ்டரோட சாட்சி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா புதுப்பிக்கட்டும் ஆண்டவரே, மனமாற செய்யட்டும் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி பாஸ்டர் கையில் ஒப்பு கொடுப்போம். சிறு பிள்ளைகளும் அமைதியா இருக்கணும், சரியா? கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம்தான். ஆவியானவர் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஆவியானவர் கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறேன். கரங்களை தட்டி நம்ம பாஸ்டர் கையில் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் கரங்களை தட்டுங்க. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நாமத்தினாலே இந்த செம்பரம்பாக்கம் பகுதியில் இருக்கிறதான அன்பான விசுவாச பிள்ளைகள் மற்றும் புதிதாய் வந்திருக்கிறவர்கள் மற்றும் இந்த நாளிலே இந்த கூட்டத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறதா என்னுடைய அருமை நண்பர், இப்பொழுது தேவனுடைய பாதத்தில் இருக்கிறதான பார்த்தாய் அவர்களுக்காக, என்னுடைய துணைவிக்காக, பிள்ளைகளுக்காக மற்றும் ஒவ்வொரு தேவ தாசர்களுக்காக நான் நன்றியோடு தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் ஒரு விபத்தாக, ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஏற்பட்டிருக்க முடியாது. நிச்சயமாய் இந்த நாளை கர்த்தர் கொடுத்திருப்பார் நான் நம்புகிறேன். கர்த்தர் ஒரு தீர்மானித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் இங்கே வந்திருக்கிற நீங்களும் சூசன் ஜெனரேஷனாக எல்லாரையும் சூஸ் பண்ணி ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயம் ஆண்டவர் நம்ம மத்தியிலே அவர் இடைப்படுவார் என்பதில் சந்தேகமில்லை. உண்மையாக நேற்று தினத்தில் மதிப்புக்குரிய பாஸ்டர் ஃபெட்ரிக் ஐயா அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்தார்கள். சில தடங்கள் இருந்தது, ஆனாலும் அந்த ஊழியத்தை தேவன் நேர்த்தியாய் நடத்தினார். இன்றைக்கும் இங்க இருக்கிற அத்தனை பேருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த மழையை கொஞ்சம் தள்ளி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவ நாமத்துக்கு மகிமை செலுத்தலாமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை ஆரம்பித்து 2 நாள் கூட்டத்தை நடத்தி சாதாரணம் கிடையாது. அவ்வளோ தடைகள் மத்தியில் இங்கே ஊழியம் நடக்கிறது என்று சொன்னால் அது உண்மையாகவே இந்த நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறதான தேவ பிள்ளைகளுடைய அந்த ஜெபம், பாஸ்டம்மா மற்ற எல்லாருடைய ஜெபம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனவே தேவன் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இங்கே ஸ்டேஜில் இருக்கிறதான அன்பு நண்பர்கள், அரக்கோணத்திலிருந்து எப்போதும் எங்களோ நேசிக்கிற அன்பு தாசர்கள்,
அருமையான பிரான்சிஸ் அவர்கள் ஊழியக்காரராக இருக்கிறாங்க. அவருடைய சகோதரர் நல்ல ஒரு சகோதரனாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நன்றி. அதுபோல் எங்கள் சரவணன் அவர்களுக்காக, அன்பு தம்பிக்காக, சீதர் ஐயா அவர்களுக்காக, மற்ற எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. என்னோடு கூட தம்பிமார்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் கூட இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் சொல்கிறேன். அவர்கள் என்னுடைய ஊழிய பயணங்களிலே அவர்கள் மிக முக்கியமான நபர்களாக தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். எனவே இந்த ஊழியத்துக்கு தூணாக தேவன் அவர்களை வைத்திருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நேரம் கடந்து போனபடினாலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு அசைவு இந்த பகுதிகளிலே கர்த்தர் செய்ய போகிறார். ஐயோ, ஆமேன் வரலையே. ஹல்லேலூயா. சத்தமா ஆமேன் சொல்ல முடியுமா? நிச்சயமா இந்த பகுதியில் ஒரு பெரிய மாற்றங்களை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மன்னவனே, மன்னவனே, அன்புருவே, ஏனையாளும் இயேசுவே, உமதன்பை நான் மறந்தால் வாழ்வினிலே என்னை நினைப்பது கரங்களை தட்டி போதும் உம்மை மறவா மனம் வேண்டும் இசையா, மறவாமல் உம்மை பாடும் வரம் தாரும் இசையா. ஒரு போதும் உம்மை மறவா மனம் வேண்டும் இசையா, மறவாமல் உம்மை பாடும் வரம் தாரும் இசையா. இசையா, இசையா, இசையா. போதும் உம்மை மறவா மனம் வேண்டும் இசையா, மறவாமல் உம்மை பாட வரம் தாரும் இசையா. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி அப்பாவை நல்லா மகிமைப்படுத்தலாமா? இரங்களில் சீரந்தோர் அழகே உம்மை போல எவரும் இல்லை. ஆயிரம் இரங்களில் சீரந்தோர் அழகே உம்மை போல எவரும் இல்லை. நீர் எந்தன் சொந்தமானது நான் செய்த பாக்கியம், என் வாழ்வை மாற்றி தந்தது உம் வேத வாக்கியம். நீர் எந்தன் சொந்தமானது நான் செய்த பாக்கியம், என் வாழ்வை மாற்றி தந்தது உம் வேத வாக்கியம். உமக்கே நன்றி சொல்வே, உமக்கே நன்றி சொல்வே, உமக்கே நன்றி சொல்வே, உமக்கே நன்றி சொல்வே. ஒரு போதும் உம்மை மறவா மனம் வேண்டும் இசையா, மறவாமல் உம்மை பாட வரம் தாரும் இசையா.
தட்டி ஆண்டவரே எவ்வளவு நல்லவரப்பா. கண்ணீர்கள் இருந்த நதியோரம் தங்கும் வெண்புறாவை போல கண்கள் கொண்ட என் மன்னவனே, நீங்க மட்டும் எங்க வாழ்க்கையில் இல்லைன்னா என்னைக்கோ மறித்து போயிருப்போம்ப்பா. அப்பா உமக்கு நன்றி. தண்ணீர் நிறைந்த நதியோரம் தங்கும் புறா கண்கள் கொண்ட மன்னவனே, தண்ணீர்கள் நிறைந்த நதியோரம் தங்கும் பெண்புறா கண்கள் கொண்ட மன்னவனே, நீர் மட்டும் இல்லை என்றால் எப்போதே மறித்திருப்பேன், மண்ணோடு மண்ணாய் மாறி மறைந்தே போயிருப்பேன். நீர் மட்டும் இல்லை என்றால் எப்போதே மறித்திருப்பேன், மண்ணோடு மண்ணாய் மாறி மறைந்தே போயிருப்பேன். என்னை மீட்டவரே உமக்கே நன்றி சொல்வேன், என்னை மீட்டவரே உமக்கே நன்றி சொல்வேன். ஏசையா ஏசையா ஏசையா, ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உம்மை பாட வரம் தாரும் ஏசையா, ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உம்மை பாட வரம் தாரும் ஏசையா. எத்தனை நாவுகள் எனக்கு இருந்தாலும் நீ செய்த நன்மைகளை என்னால சொல்ல முடியலையப்பா. உலகங்கள் தோன்றும் முன்னே என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவரே, கருவறையில தெரிந்து கொண்டு இதுவரைக்கும் சுமந்து வந்த ராஜாவே ராஜாவே, உனக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறோம்ப்பா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்களோ நல்ல கையை தட்டி அவர் ஆராதிச்சு பாடலாமா? எத்தனை நாவுகள் எனக்கு இருந்தாலும் நீ செய்த நன்மைகளை சொல்லக்கூடுமோ? எத்தனை நாவுகள் எனக்கு இருந்தாலும் நீ செய்த நன்மைகளை சொல்லக்கூடுமோ? உலகங்கள் தோன்றும் முன்னே என்னை நீரே அறிந்தவர், கருவறையில் தெரிந்து கொண்டு இதுவரையில் சுமந்தவர். உலகங்கள் தோன்றும் முன்னே என்னை நீரே அறிந்தவர், கருவறையில் தெரிந்து கொண்டு இதுவரையில் சுமந்தவர். உமக்கே நன்றி சொல்வேன், உமக்கே நன்றி சொல்வேன். ஏசையா 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 ஏசையா, ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உம்மை பாட வரம் தாரும் ஏசையா, ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உம்மை பாட வரம் தாரும் ஏசையா, ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உம்மை பாட வரம் தாரும் ஏசையா. ஏசையா ஏசையா ஏசையா, ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உம்மை பாடும் வரம் தாரும் ஏசையா, ஒருபோதும் உம்மை மறவா மனம் வேண்டும் ஏசையா, மறவாமல் உம்மை பாட வரம் தாரும் ஏசையா. ரெண்டு
கைகளை நல்லா தட்டி ஆண்டவருக்காக நீங்க நல்லா கரங்களை தட்டி அவர் நாம மகிமைப்படணும். செம்பரம் பாக்கத்துல நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்ல முடியுமா சத்தமா? எத்தனை பேர் அல்லேலூயா சத்தமா சொல்றீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் ஒரு பரிசு கொடுப்பாரு. ஐயோ இன்னும் கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா. வெக்கப்படக்கூடவே கூடாது. ஆண்டவருக்கு நாம வெக்கப்படாத ஊழியக்காரர்களாக நாம் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தர் இந்த நாளிலும் கூட நான் நேரடியாய், என்னுடைய பேர் பாஸ்டர் வின்சென்ட். நான் ஒரு காஞ்சிபுரம் பகுதியில் உத்தரமேரு தாலுக்காவில் ஒரு சின்ன கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனைவி வந்திருக்கிறாங்க. என்னுடைய மகள் 7ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி. ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கான அந்த கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதுக்கு நாங்கள் பாத்திரம் இல்லை, ஆனாலும் கர்த்தர் அதை தயவு தகுதிப்படுத்தி அவர் கொடுத்ததுக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தையை ஆரம்பித்து நாம் வசனத்தின் மூலமாய் இந்த தேவனுடைய இந்த நற்செய்தி கூட்டத்தை கடந்து நாம் செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தோடு நான் வந்திருக்கிறேன். நாம் எல்லாருமாய் வேத புத்தகத்தை திருப்பிக் கொண்டு ரோமரின் புஸ்தகத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 32 வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 30 சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த மாலை வேளையில தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. இந்த வேதத்தின் வார்த்தைகள் சொல்கிறது, ரோமர்ல பவுல் ஐயா அவர்கள் மூலமாக எழுதப்பட்ட நிருபம், முதல் நிருபம், ஒரு மிக முக்கியம் வாய்ந்த ஒரு நிருபம். இந்த நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நல்லா கவனிக்க வேண்டும். இந்த உலகத்துல எத்தனையோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. எத்தனையோ காரியங்களுக்காக சில பேர் விலை உயர்ந்த பொண்ணுகளை, நகைகளை, பணங்களை நம்ம கிஃப்ட் கொடுக்கறது உண்டு. ஆனால் நம்முடைய தேவனாகிய பிதாவான தெய்வம் நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியில உங்களுக்காக, எனக்காக, மனு குலத்துக்காக அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரையே கொடுத்த ஆண்டவர் இந்த மீட்டிங்கு வந்திருக்கிற உங்களுக்கு மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவார். கரங்களை விசுவாசித்தா நல்ல கரங்களை தட்டி அனைத்தையுமே கொடுத்து அனுப்புவார். எந்த நோக்கத்தோடு வந்திருக்கு எனக்கு தெரியாது, எந்த எதிர்பார்ப்பு வந்திருப்பது தெரியாது. ரட்சிப்பை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, வேலை இல்லாதவருக்கு வேலை, இது fill in the blanks போல உங்கள் தேவைகளை நிரப்புகிற வண்ணமாக. ஏன்னா உயிர் தான் விலையேறப்பட்டது. சில பேர் சொல்லுவாங்க பெரிய மாடி கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. எத்தனையோ அடுக்கு மாடி, 150 அடுக்கு மாடி கட்டினாலும் கூட அந்த மாடி கட்டின ஓனருடைய அந்த ஜீவன் இல்லை என்றால் அந்த வீடுக்கு அர்த்தம் இல்லை. அப்போ மனிதனுடைய உயிர் விலையேற பெற்றது. ஆனால் அந்த உயிரை, அதுவும் தெய்வத்துடைய உயிரை, மனு குலத்துக்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை தந்தொருளி இந்த பூமியில அவரை கொடுத்து இன்றைக்கு அன்பை செலுத்திருக்கிற அந்த பரமபிதாவானவர் உங்களுக்கும் எனக்கும் வேண்டியதை அவர் செய்யாது இருப்பது எப்படி? அவர் நிச்சயம் செய்வார். என்னென்ன தேவைகளோ இந்த மாலை கூட்டத்தில் நீங்கள் ஆசையோடு விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும் பொழுது இந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா. சமாதானத்தை தருகிறவர், நிம்மதியை தருகிறவர், ஆறுதலை தருகிறவர், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சண்டை பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி அமைத்து சூழ்நிலையை ஒரு செகண்ட்ல மாற்றுகிற தெய்வம் அவர். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆண்டவரை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு பாவியாக இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் உண்டு. இயேசு எங்களுக்கு பெருசா ஒன்றும் தெரியாது. எங்களுடைய சொந்த குடும்பத்துல என்னுடைய தாய் தகப்பன் ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு இதே உத்தரமூரில் ஒரு சின்ன எங்க கிராமம், ஒரு 100 பேர், ஒரு 100 வீடு இருக்கு, அவ்வளவுதான். +2 வரைக்கும் அப்படியே கஷ்டப்பட்டு அங்க எங்க படிக்க வச்சு நடந்து அப்படியே முடிச்சிட்டோம்.
அதுக்கு பிற்பாடாக சென்னைக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லி எப்படியோ ஆசைப்பட்டு எங்களுடைய சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட எங்க அப்பா அம்மாவை கொண்டு போய் விட்டாங்க. ஆனால் அங்கே படிப்பதற்காக சென்ற நான் நிறைய வேலைகள் எல்லாம் பார்ட் டைமா செஞ்சுக்கிண்டு நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் பிகாம் படிக்க ஆரம்பித்தேன். பலவிதமான நண்பர்களோடு கூட சிகரெட்டு, கஞ்சா, பீரு, பிராண்டி இப்படி என்று பல போதை வஸ்துக்கள், அதை என்னுடைய பழக்கமாய் சிறிய சும்மா லைட்டாக ஆரம்பிச்சு விட்டுலாம் நினைச்சது தான். ஆனால் அது போக போக அது ஒரு பெரிய கெத்து காட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர ஆரம்பிச்சாங்க. நிறைய ரவுடிசம், சண்டை, அடிதடி, வெட்டுக்குத்து இப்படி கண்டினியூவா என்னுடைய வாழ்க்கையில விதி விளையாட ஆரம்பித்து விட்டது. எங்களுக்கு இயேசுவை தெரியாது. நாங்கள் பூர்வீகமாக சின்ன வயதிலிருந்து இந்து குடும்பத்திலிருந்து பேக்ரவுண்ட் வந்ததுனால என்னுடைய தாய் தகப்பன் அதை தான் வணங்குவாங்க, நானும் அதை தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் இயேசுவை குறித்து பெரிய ஒரு நல்ல நம்பிக்கை எனக்கு அப்போ கிடையாது. சொல்லுவாங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். சில வேலையில் அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு சிலுவை அப்படி போட்டு போயிட்டே இருப்பேன். இப்படிதான் என்னுடைய லைஃப் நடந்து கொண்டு இருக்குது. நிறைய முறை தப்புகள் சென்னையில் கொஞ்சம் கூட பயப்படாம பெரிய பெரிய பஸ் எல்லாம் எடுத்து பெரிய அந்த கம்பி எடுத்து அடிச்சு உடைச்சி பயங்கர டேமேஜ் பண்ணுவோம். கத்தி எடுத்துட்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே கீறுவோம். என் கூட எனக்குரிய 30-40 பேர் காலேஜ் பசங்க இருந்து கொண்டே இருப்பானுங்க. அவங்க ரொம்ப பயங்கர மோசமான சூழ்நிலையில் இருப்பானுங்க. சும்மா சாதாரண ஆளு கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமான முகம் இருக்கும். முகத்துல அறுப்பு போட்டுன்னு அப்படியெல்லாம் இருப்பானுங்க. இப்படிதான் வளம் வந்து கொண்டு இந்த லைஃப் நல்லா இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து நான் வேலை செய்யறதுனால, பணம் நிறைய இருக்கிறதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய சுத்திட்டே இருப்பாங்க. அப்போ இது நல்லா ஜாலியா இருக்குன்னு சொல்லி விளையாட்டுக்காகவும் நல்ல இந்த உலகத்துல அனுபவிக்கணுன்றதுக்காகவும் என்ன இருக்குது இந்த உலகத்துல, ஒரே ஒரு வாழ்க்கை தானே, ஜாலியா இருந்துடலாம் அப்படின்றதான் அப்படி ஆரம்பிச்சு இந்த ரவுடிசமும் சரி, கஞ்சாவில் அடிமை, ஊசியில் அடிமை, இது எல்லாமே ஜாலியா தான் போயிடுச்சு, நல்லா தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள்ல பெரிய பெரிய பிரச்சனை ஆகி அடிக்கடி போலீஸு, கேஸு, பெயில், அது மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்தது. நிறைய போலீஸ்காரர்கள் எங்களுக்கு கண்டிப்பு சொன்னாங்க, தம்பிங்களா படிக்கிற வயசு பார்த்து நடந்து கொள்ளுங்க, நீங்க உங்க லைஃப் இறந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி. ஆனா யார் பேச்சையும் கேட்கல. நீதிமன்றத்தில் கொண்டு போறாங்க, நீதிபதி சொல்றாரு புத்திமதி, யார் பேச்சையும் கேட்கல. ஏனென்றால் அந்த வாலிப நாட்கள்ல தாய் தகப்பன் பேச்ச, உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் யார் சொன்னாலும் கேட்கிறதுக்கு இல்லை. தன் இஷ்டப்படி வாழ்கிற ஒரு மனிதனாய் வாழ்ந்தேன். அது கடைசியில அது அகால பாதாளத்துக்கு கொண்டு போய் விட நேரிட்டது. நடந்ததை சுருக்கமாய் சொல்லி நான் வேதத்துக்குள்ள போக விரும்புகிறேன். பயங்கரமான அந்த பள்ளத்தாக்கு, பல ஆண்டுகள், இது ஒன்றல்ல ரெண்டல்ல மோசமான நிலைகள். நைட்ல 1 மணிக்கு 2 மணிக்கு சந்தேக கேஸ்ல வந்து பிடிச்சிருப்பாங்க, சட்டை பிடிச்சி எடுத்துன்னு போவாங்க. வா, யாரோ தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன கூட்டிட்டு போயிருப்பாங்க, ஏன்னா அடிக்கடி கேஸ் இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் எங்களுடைய தங்கியிருந்த வீட்டில் சொந்தக்காரர்களுக்கு பிடிக்காம இருந்தது. பயங்கரமான போராட்டம், லெட்டர் போட்டு எங்க அப்பா அம்மா வர வச்சுட்டாங்க. உங்க பையன் இங்கே ஒழுங்கா இல்லை, நீ படிக்க அனுப்பினீங்க, ஆனா அவன் பண்றதுலாம் வேற, ஒரு தாதா கரி மாதிரி அவங்க வளம் வந்துட்டு இருக்கிறான். ஆனா எங்களுடைய வீடு பாத்தீங்கன்னா இவ்வளவு கொட்டா வீடு, ஒன்றத்துக்கும் உதவாதவங்க நாங்க, தள்ளப்பட்ட ஒரு நிலையில தான் எங்க குடும்பம். எங்க அப்பா அம்மாவோட நம்பிக்கை என்னன்னா, எல்லாரும் நம்பிக்கை தான், போனா நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டான், எங்க வீடு கட்டப்படும். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு சின்னதா ஒரு காரத்தரில் படுக்கணும் போல ஆசையா இருக்குப்பான்னு கேட்பாங்க. என்ன படிக்கிறதுல இருந்து கேட்பாங்க. ஒரு காரத்தரில் பத்தா போதும், ஓலை வீடா கூட இருக்கட்டும், ஆனா இந்த மண் வீட்டில் படுக்கிறது சில நேரத்துல பாம்பு வருது, பள்ளி வருது, பூரா வருது, சில நேரத்தில் கஷ்டமா இருக்குப்பான்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஆசையில படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைச்சுதான் அனுப்புனாங்க. ஆனா அங்க போய் நான் தெரிந்து கொண்டது தவறான பாதைகளை, என்ன செய்யணும்னு தெரியல. ஹல்லேலூயா. கடைசியில என்னுடைய அப்பா அம்மா வந்து என் காலில் விழாத குறையா நீ படிச்சது போதும்னு சொல்லி டிஸ்கண்டினியூ, 2 வருஷம் முடிக்கிறது நேரத்தில் டிஸ்கண்டினியூ பண்ணி என்னை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே போயிட்டு என்னால் போதை இல்லாமல் இருக்க முடியல. எனக்குரிய 2-3 ஆண்டுகள் நல்லா ஜாலியாக ஜெய்ஜாண்டிக்கா, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல உடை, நல்ல ஒரு ஷூ, பயங்கரமாக ஜிம்முக்கு போகிறது, 10 பேர் அடிக்கிறது, 20 பேர் தூக்கி போய் அடிக்கிறது, கேட்டாக்கா மூஞ்சி உடைக்கிறது, கண்ணாடி உடைக்கிறது, இப்படி அநேக தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த ஒரு தொல்லையாக தான் இருந்தேன். எல்லாருக்கும் தொல்லை, வீட்டுக்கு தொல்லை, நீதிமன்றத்துக்கு தொல்லை, போலீஸுக்கு தொல்லை, எல்லாத்துக்கும் தொல்லையாக இருந்த இந்த பாவியை தேடி இயேசு வந்தார். பாவியாய் இருந்த நான்
பரிசுத்தமானது எல்லாமே உங்க கிருபை ஐயா, எல்லாமே உங்க கிருபை. இப்ப இந்த பாடலை 2 சரணத்தை பாடிட்டு அடுத்து அப்படியே நான் கண்டினியூடைய சாட்சியை சொல்லி தேவனை மகிமைப்படுத்த விரும்புறேன். ஹல்லேலூயா. பாவியாயிருந்த நான் பரிசுத்தனானது எல்லாமே உங்க கிருபை ஐயா, எல்லாமே உங்க கிருபை. கைத்தட்டி. பாவியாயிருந்த நான் பரிசுத்தனானது எல்லாமே உங்க கிருபை ஐயா, எல்லாமே உங்க கிருபை. உங்க கிருபை ரொம்ப நல்ல கிருபை, நம்பி வந்தோரை தாங்கும் தேவ கிருபை. உங்க கிருபை ரொம்ப நல்ல கிருபை, நம்பி வந்தோரை தாங்கும் தேவ கிருபை. ஆவியாயிருந்த நான் பரிசுத்தனானது எல்லாமே உங்க கிருபை ஐயா, எல்லாமே உங்க கிருபை. கையில தட்டி ஆமென். உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்திருப்பார். நிச்சயம் சொல்றேன், இந்த ஆண்டவர் அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்திருந்தாருன்னா நல்லா கையை தட்டி மகிமைப்படுத்துங்க, கரங்களை தட்டி. பாவியின் மேல் பாசம் வைத்தீர், நீங்கிடாத நேசம் வைத்தீர். நானோ உம்மை தேடவில்லை, நீதான் என்னை தேடி வந்தீர். பாவியின் மேல் பாசம் வைத்தீர், நீங்கிடாத நேசம் வைத்தீர். நானோ உம்மை தேடவில்லை, நீதான் என்னை தேடி வந்து. என்ன கைமாறு செய்தாலும் போதாதையா, நான் உங்களுக்கு பட்ட கடன் தீராதையா. என்ன கைமாறு செய்தாலும் போதாதையா, நான் உங்களுக்கு பட்ட கடன் தீராதையா. என்ன கைமாறு செய்தாலும் போதாதையா, நான் உங்களுக்கு பட்ட கடன் தீராதையா. என்ன கைமாறு செய்தாலும் போதாதையா, நான் உங்களுக்கு பட்ட கடன் தீராதையா. உயிரோடு உள்ளவர புகழ பாடிடுவேன், என் ஆயுள் காலம் எல்லாம் ஐயா உமக்காக வாழ்ந்திடுவேன். உயிரோடு உள்ளவர ஐயா புகழ பாடிடுவேன், என் ஆயுள் உள்ளவர ஐயா உமக்காக வாழ்ந்திடுவேன். உங்க கிருபை ரொம்ப நல்ல கிருபை, நம்பி வந்தோரை தாங்கும் தேவ கிருபை. உங்க கிருபை ரொம்ப நல்ல கிருபை, நம்பி வந்தோரை தாங்கும் தேவ கிருபை. ஆவியா இருந்த நான் பரிசுத்தமானது எல்லாமே உங்க கிருபை ஐயா, எல்லாமே உங்க கிருபை. துரோகியாயிருந்த நான் துதிப்பாடி மகிழ்வதும் எல்லாமே உங்க கிருபை ஐயா, எல்லாமே உங்க கிருபை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உலக அன்பில் போதை கொண்டு பாதை மாறி போனேனையா. உலக அன்பில் போதை கொண்டு பாதை மாறி போனேனையா. மனிதர் அன்பில் மயக்கம் கொண்டு திசை தெரியாமலே இருந்தேனையா. மனிதர் அன்பில் மயக்கம் கொண்டு திசை தெரியாமலே அழுந்தேனையா. நல்ல வேளையாக என்னை நீ தேடி வந்து நான் கேட்காமலே புது வாழ்வு தந்து. நல்ல வேளையாக என்னை நீ தேடி வந்து நான் கேட்காமலே புது வாழ்வு தந்து. நீ செய்த நன்மைகளை நினைச்சி பார்க்கையில அது எப்படி நன்றி சொல்வேன்? ஈடு இணை இல்லை அப்பா, நீ செய்த நன்மைகளை எப்படி பாடிடுவேன்? நீ செய்த நன்மைகளுக்கு ஈடு இணை இல்லையே அப்பா. உங்க கிருபை ரொம்ப நல்ல கிருபை,
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படி பாவியான ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியுமான்றத இந்த சாட்சிக்கு அப்புறமா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நிச்சயமா ஹோப் இல்ல, ஒரு நம்பிக்கையும் இல்ல, எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமே. நாங்க அந்த இடத்தை விட்டு சென்னை பட்டணத்துல காலில் விழாத குறையா என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய சொந்த ஊருக்கு கூட்டு வந்தாங்க. அதே ஓலை குடிசை, நல்ல ஷூ பேண்ட் ஷர்ட் எல்லா நிலைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. போதை இல்லை, கை நடுங்குது. ஊசி, பாக்கு, பீடா, தம்பக்கு, என்னென்னலாம் போதை வஸ்து அங்கெல்லாம் யூஸ் பண்ணணும். இங்கே கிராமத்துல அந்த மாதிரியான காரியங்கள்ல அதுக்கு மாறாக போதைக்கு சாராய பாக்கெட்டு, 10 ரூபாய் பாக்கெட்டு. அந்த 10 ரூபாய் 100 ரூபாய்க்கு வாங்கினோம்னா 2 பாக்கெட் ஃப்ரீயா கொடுப்பான். அப்போ நான் என்ன செஞ்சிருவேன், எப்பவுமே 100 ரூபாய் அப்படி வாங்கி எல்லாருக்கும் அப்படி அங்கே ஒரு கேங்கு சேர ஆரம்பிச்சிட்டேன். கேங்கிஸ்ட சேர்ந்து எல்லாரையும் கூட சேர்ந்து பயங்கரமாய் குடிக்க ஆரம்பித்து பயங்கரமாய் வெறித்தனமான ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒரு வெறித்த ஒரு வாழ்க்கை. குடிக்கிறது, அடிக்கிறது, அங்கேயும் சண்டை போறது. ஒரு நல்ல ஒரு குணம் இல்லை, ஒரு மிருக குணம் ஏற்பட்டு விட்டது. நாளடைய என்னுடைய தாய் தகப்பன் ஒரு பானை சட்டியில் தான் சாப்பாடு செய்வாங்க. அதை தூக்கி போட்டு அடிச்சு இந்த ஷூ கால் போட்டு ஒரே மெதி. எங்க அம்மா ஒரு ஓட்டுனா பின்னாடி போய் விழுவாங்க. எங்க அப்பாவை தூக்கி தலையில வச்சு சுத்தி அப்படி விசிறி போடுவேன். யார் வந்து தடுக்க முடியாது, வந்து தடுத்தாலும் அவங்களுக்கும் அடி. தேவன் பாக்குறாரு. அநேகர் சாட்சி. இங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் தம்பிங்கெல்லாம் வந்திருக்காங்க என் கூட, அவங்களுக்கு தெரியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவங்கள அடிச்சு துன்புறுத்தி ஒவ்வொரு நாளும் நரக வேதனை. என் வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி இருக்காதா என்று சொல்லி அவர்கள் அழுத நாட்கள் ஏராளம். அவர்கள் வணங்கின அத்தனை கடவுளிடத்துல என்னையும் கொண்டு போனாங்க. ஒரே பையனை 10 வருஷத்துக்கு அப்புறம் பெத்தோமே, இவனை எப்படியாவது ஒரு கரை சேர்த்தணும் நம்பிக்கை. யாரெல்லாம் சொல்றாங்களோ அந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆடு மாடு எல்லாத்தையும் ரத்த பலி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கோயில்களுக்கு கொண்டு போனாங்க. நிறைய அமாவாசை டைம்ல எனக்கு பயங்கரமா ஆயிடும்னு சொல்லிட்டு 2 கைகளும் கால்களும் கட்டி போட்டுருவாங்க. சுடுகாட்டுல தான் நான் கத்தி கொண்டு இருப்பேன். நாளடைய என்னுடைய போதை பழக்கம் பைத்தியமாய் முற்றி விட்டது. 1 ஆண்டானது, 2 ஆண்டானது. 2 ஆண்டுக்கு மேல பயங்கரமான நிலை. குடியிலன்னா ஒன்றும் முடியாது. எல்லார்கிட்டையும் போய் பிச்சை கேட்பானே, அண்ணே 10 ரூபாய் கொடுண்ணே, அண்ணே அண்ணே கையெல்லாம் உதிருதுண்ணே, ப்ளீஸ்ண்ணே 10 ரூபாய் கொடுண்ணே. ஒரு தாய் தகப்பனுக்கு தன் பெற்ற பிள்ளை போய் பிச்சை எடுப்பதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு கிழிஞ்சு போன லுங்கியும் ஒரு போட்டுக்க சட்டை இல்லாத அந்த நிலை மாறி பயங்கரமான குளிப்பது இல்லை, பிரஷ் பண்ணுவது இல்லை, ஒரு நாளும் அந்த முடியெல்லாம் வெட்டுறது கிடையாது. நல்லா தூரம் விட்டுக்கிட்டு அப்படியே போதை கிடைச்சா வாங்கி குடிச்சிட்டு ஆத்துக்கள்ல படுத்து, ஆத்து அந்த குளம் இருக்கும் பக்கத்துல, குளத்துல போய் விழுந்து செத்து போகலாம் நினைச்ச நாட்கள் ஏராளம். போய் விழுந்திருக்கிறேன். எப்படியோ தூக்கிட்டு வந்து எப்படியோ காப்பாத்துருவாங்க. நிறைய முறை குடிச்சிட்டு போயிட்டு சேத்துல விழுந்து கிடப்பேன். தேடி தேடி அழுத்து போவாங்க. 3 நாளுக்கு அப்புறம் அப்படியே அங்க சேத்துல இருக்கிற அந்த நாய் நக்குவது போல அந்த தண்ணியை நக்கி குடிச்சு கொஞ்சம் உயிர் பிழைச்சு வெளியே வந்துருவேன். இப்படி என் நிலைகள் பயங்கர மோசம். ஒவ்வொரு நாளும் அழுகையும் கண்ணீரும். என்னுடைய பெற்ற தாய் தகப்பனுக்கு தினந்தோறும், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மகனை ஏன் கடவுளை கொடுத்தீங்க? ஒருவேளை நான் மலடியா இருந்திருக்கலாம், ஒருவேளை இவன் செத்திருக்கலாம் என்ற நிலை என்னுடைய தாய் தகவனுக்கு விரக்திகளை ஏற்படுத்தி விட்டது. அதிகமா இவங்களை டெய்லி அடிச்சு துன்புறுத்துவேன். சாப்பாடு ஆக்கி வச்சிருப்பாங்க அந்த மண்ணு சட்டியில, எட்டி உதச்சி அவங்களுக்கும் பட்டினி போட்டு நானும் பட்டினி. சாப்பிடுவதுக்கு நான் பட்டினியா இருந்தா பரவாயில்ல, என் கொழுப்பு என் திமிருனால இருக்கு. ஆனா அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? என்கிட்ட வாங்காத அடி இல்ல, டெய்லி கண்ணீரும் கவலையும் தான். என்ன செய்யணும்னு தெரியாது, நிம்மதியற்ற வாழ்க்கை. ஒருவேளை உங்க வாழ்க்கையில யாராவது இப்படி இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது. நண்பர்களே, அன்பு சகோதரர்களே, நீ எந்த காரியத்தில் அடிமைப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. எங்க வாழ்க்கையில நடந்த உண்மையை இயேசு கிறிஸ்துக்கு நேராக சாட்சி சொல்லும்படியாக தான் இந்த செம்பரம்பாக்கத்தை தேடி வந்திருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. கவனிங்க, ஒரு பைத்தியம் பிடிச்சது போல ரோடா தெரிய ஆரம்பித்த நாட்கள். எல்லாரும் காரி துப்புவாங்க, மனசார கெட்ட வார்த்தை திட்டுவாங்க. ஒரு சொம்பு தண்ணி குடிப்பதுக்கு ஆட்கள் கிடையாது. ஏன்னா தண்ணி குடிக்காம குடிச்சு ஒரே மூஞ்சில கொடுத்துருவேன். உடனே அவங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை ஆயிடும். அது ஒரு பஞ்சாயத்து ஆகும். நல்லா பேசினே இருப்பேன், என்ன மச்சான் நல்லா இருக்கிறியா அப்படின்னு பேசினே இருப்பேன். ஒரே குத்து அப்படியே உடனே பொல பொலன்னு ரத்தம் வரும். இப்படி ஒரு பைத்தியம்னு சொல்லி என்னை கூப்பிடுவாங்க.
எங்கள் அப்பா அம்மா இப்படி தான் கூடுவாங்க, அந்த பைத்தியம் போதில்ல அந்த பைத்தியோட அப்பா அம்மா அப்படின்னு தான் அவங்களுக்கு பேர் வைப்பாங்க. ஏன்னா உண்மை அதுதான். நான் பைத்தியமாக தான் இருந்தேன். காலகட்டம் போனது, என்னுடைய உடைகள் கூட இருப்பது தெரியாமல் எல்லாம் கலைந்து விட்டு நான் அந்த சிறு வயதில் நான் நிர்வாண கோலத்தில் ஓட ஆரம்பித்தேன், வாலிப நாட்களில். அப்பொழுதுதான் இருந்த அவமானத்தை விட பெரிய அவமானம். அநேக செருப்பாலையும் தொடப்பக்கட்டையாலும் அடி வாங்கி அடிச்சு ஊரை விட்டு துரத்த வேண்டும் என்ற நிலை அந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டது. வேற வழி இல்லை. அப்பொழுது ஒரு மாட்டு வண்டியில எங்க கிட்ட இருக்கிற மண் சட்டிலாம் தூக்கிட்டு வந்து, ஒன்று இங்கிருந்து போய் ஏதாவது விஷம் குடிச்சு 3 பேரும் செத்து போகலாம் என்ற நிலையில தான் அங்கிருந்து புறப்பட்டோம். எங்க அம்மா சொல்லுவாங்க, 3 பேருமே சோத்துல விஷத்தை கலந்து செத்துடலாம் அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு வேற பெரிய பேக்ரவுண்ட் ஒன்றும் கிடையாது. ஆனால் அங்கிருந்து எல்லாம் எங்களுடைய ஆர்ப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய இங்க அந்த ஊருக்கு நாங்கள் என்னுடைய அம்மாவுடைய அம்மா ஊர், அதாவது எனக்கு பாட்டி வீடு, அந்த ஊரில் வந்து ஆதரவு கிடைக்குன்னு போனோம். எங்கேயும் ஆதரவு கிடைக்கல. அங்கேயும் அதே போல் ஒரு குடிசையை போட்டார் எங்கள் அப்பா. அங்கே கொஞ்ச நாள் பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். திருப்பதிக்கு கொண்டு போய் மொட்டை போட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து மொட்டை போட்டால் எல்லாம் சரியாயிடும், கம்ப்ளீட் ஆகிடுவான்னு. மறுநாள் பார்த்தீங்கன்னா மொட்டையெல்லாம் கிழிச்சிட்டேன். உள்ள நானே பீறிக்கிட்டேன், கல் எடுத்து அடிச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த சப்பாத்தி முள் இருக்குல்ல, அந்த முள்ளுக்குள்ள ஒரு முள்ளு பார்த்தாலே நம்மளால முடியாது. அந்த சப்பாத்தி முள்ளு மேலே ஏறி நடந்து ஓடுறேன். காலையில எத்தனை நாள் நான் நடக்கல, காலையில ஃபுல்லா என் உடம்பெல்லாம் சப்பாத்தி முள்ளு. அதை கண்ணீரோடு என் தாயின் தகப்பனும் அது ஒண்ணா உருவி போட்டிருந்தாங்க. எத்தனையோ முள் என்னுடைய 2 பாதங்களையும் உள்ள கிழித்து உடைந்து சுக்குநூறாய் நான் நடப்பதுக்கே பல நாட்கள் எடுத்துக்கொண்டது. இப்படி சொல்லணும்னு சொன்னா ஏராளமான காரியங்கள் சொல்ல முடியும். பல காரியங்கள்ல எங்க வாழ்க்கை சிக்கி சின்ன பின்னமானது. சில வேளைகள்ல என்னுடைய அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போவாங்க. என்னுடைய சொந்தக்கார ஃபங்க்ஷன் வரும் இல்லையா, அப்படி சில சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போகும்போது அவங்க காரி முகத்துல துப்பினது இன்றும் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. அப்படியே முகத்துல காரி துப்புவார்கள். ஏனென்றால் பைத்தியம், உன்னெல்லாம் யார் கூப்பிட்டது கல்யாணத்துக்கு? மிகுந்த ரொம்ப நெருக்கமான ரிலேஷன். கையில உள்ள பாத்திரங்களை கொண்டு அடிச்சு மண்டையை உடைச்சு கழுத்து சட்டையை பிடிச்சி தரன்னு கொண்டு போயிட்டு ரோட்ல தள்ளின நாட்கள் உண்டு. உன்னை யார் கூப்பிட்டது கல்யாணத்துக்கு? குடிகார நாய. ஏனென்றால் என் வாழ்க்கை முழுதுமாய் குடியும் போதையுமாய் தான் நான் இருந்தேன். ஒரு சின்ன குழந்தை கூட மதிக்கிற அளவுக்கு எல்லாம் கிடையாது. எல்லாருமே ஏளனமாய் பேசக்கூடிய நாட்கள். என்ன செய்யணும்னு தெரியாது. குடி இந்த போதை தெளியும் போது கொஞ்சம் வந்து எங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட பேசுவேன். நானா என்னாச்சு, என்ன எல்லாமே இப்படி சொல்றீங்களா, என்னாச்சு, இவ்வளோ அடிச்சு காயப்படுத்திட்டு உன்னையும் தெரியாத மாதிரி வந்து சொல்றேன்னு சொல்லி வேதனைப்படுவாங்க. நான் உள்ளத்துல வாதிக்கப்படுவேன். நானா செஞ்சேன், ஐயோ நான் செய்யலையே, என் மேல அபாண்டமா போய் சொல்லாதீங்கன்னு. ஆனா எனக்குள்ள நிறைய பேய்கள் பிசாசுகள் என்று சொல்லக்கூடிய லேகியோன் எனக்குள்ள இருந்தது அன்னைக்கு தெரியாது. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த லேகியோன் என்கிற பிசாசானவன் என்னை ஆட்கொண்டான் என்பது ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் தெரியும். அப்போ நான் ஒருவனாய் குடிப்பதற்கு ஒரு ஆளு 1 பாக்கெட் 2 பாக்கெட் 3 பாக்கெட் குடிக்கலாம், கீழே வந்துருவாங்க. ஆனா ஒரே டைம்ல 10 பாக்கெட் 20 பாக்கெட் குடிச்சா ஒண்ணுமே செய்ய முடியாது, எழுந்துக்க முடியாது. ஆனா அதை குடிச்சிட்டு போகும்போது என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. ஃபுல்லா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லா சுத்துவேன். அங்க இருக்கிற காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அது உள்ள என்ன தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. சேத்துல விழுந்து கிடப்பேன். அந்த டீ கடையில் அப்படியே மூஞ்சில சுடு தண்ணி ஊத்துவார். நாயே 2 நாளா இங்கேயே கிடக்குற, போடா வீட்டுக்கு அப்படின்னு. இது காஞ்சிபுரத்துல ஒரு கடை கூட தெரியாத ஆளு கிடையாது. அந்த எல்லா டீ கடைகளும் பயங்கரமா அப்புறமா எப்படியே தேடி கண்டுபிடிச்சு யாருன்னா சொன்னாங்கன்னா எங்க அப்பா அம்மா அலையில அடிச்சுக்கின்னு பஸ் பிடிச்சி வந்து என்ன தூக்க முடியாம தூக்கி சுமந்து கொண்டு போவாங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையில வேதனை என்று சொன்னால் அது பயங்கரமானது. நான் சொல்வது ரொம்ப சொற்பமான காரியங்கள். நமக்கு நேரம் மிக குறைவு அல்லவா? சொற்பமான காரியம், நிம்மதி இல்லை, கலங்கின இருதயம், வாழ வேண்டும் என்ற நிலை ஒரு சற்றளவும் எங்கள் வாழ்க்கையில இல்லை. மறித்து போக வேண்டும், இந்த உலகம் வேண்டாம். ஏனென்றால் நான் திருந்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா என்று சொல்லி வேண்டாத தெய்வங்கள் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை. திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. திருந்தது போல இருப்பேன், ஒரு நாள் கூட இருக்க முடியாது. மறுபடியும் அதில் சிக்கி தவித்து கொண்டு இருந்தேன். நம்பிக்கை இல்லை,
ரூபா கடன் கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லை. சாப்பாட்டுக்கு கஷ்டம், என்ன செய்வது என்று புரியாத நிலைகள். ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானப்பா, அந்த ஆறுதலை கொடுத்து என்ன தேற்றி நீரையா. அழுகின்ற வேளையில ஆதரிக்க யாரும் இல்ல, கண்ணீர் சிந்தும் நேரத்தில உம்மா விட்டா துணை இல்ல. அழுகின்ற வேளையில ஆதரிக்க யாரும் இல்ல, கண்ணீர் சிந்தும் நேரத்தில உம்மா விட்டா துணை இல்ல. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானப்பா, ஆறுதலை தேற்றி நீரையா. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானப்பா, ஆறுதலை கொடுத்து என்ன தேற்றி நீரையா. அழுகின்ற வேளையில ஆதரிக்க யாரும் இல்ல, கட்டி சென்று நேரத்தில உம்மா விட்டா துணை இல்ல. ஒருவர் மாத்திரம் இல்லாத இருந்தா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இயேசுவே. என்று முட்டாள் என்று சொன்னதையா இந்த உலகம், வைத்தியம் என்று பட்டம் கொடுத்து பார்த்ததையா இந்த உலகம். கோழை என்று முட்டாள் என்று சொன்னதையா இந்த உலகம், வைத்தியம் என்று பட்டம் கொடுத்து பார்த்ததையா இந்த உலகம். உங்களை விட்டா ஒரு நாதி இல்ல, இந்த ஊம பையனுக்கு உம்மை விட்டா கதி இல்ல. உங்களை விட்டா ஒரு நாதி இல்ல, இந்த படியனுக்கு உம்மை விட்டா கதி இல்ல. ஆதாரமா ஆதாரமா ஏமாற்றும் உலகம் என்று அறியாமல் இருந்தேனே, ஏமாந்து போனதினால் அடியாடும் அழுதேனே. ஏமாற்றும் உலகம் என்று அறியாமல் இருந்தேனே, ஏமாந்து போனதினால் அடியாடும் அழுதேனே. உங்களை விட்டா ஒரு நாதி இல்ல, இந்த அடியானுக்கு இயேசுவே வழி இல்ல. உங்களை விட்டா ஒரு நாதி இல்ல, இந்த அடியானுக்கு இயேசுவே வழி இல்ல. ஆதாரமா ஆதாரமா அழுகின்ற வேளையில ஆதரிக்க யாரும் இல்ல, கண்ணீர் சிந்தும் நேரத்தில உம்மா விட்டா வழி இல்ல. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானப்பா, அந்த ஆறுதலை கொடுத்து என்ன ஏற்றி நீரையா. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானப்பா, அந்த ஆறுதலை கொடுத்து என்ன ஏற்றி நீரையா. அழுகின்ற வேளையில ஆதரிக்க யாரும் இல்ல, கண்ணீர் சிந்த நேரத்தில உம்மை விட்டா வழியில்
செய்ய யாரும் இல்ல. அம்மா அண்ணா, கஷ்டப்படும் நேரத்துல தூக்கிவிட யாருமே இல்ல. கஷ்டப்படும் நேரத்தில தூக்கிவிட யாரும் இல்ல. கண்ணீர் சிந்தும் நேரத்தில உதவி செய்ய யாரும் இல்ல. உங்களை விட்டா ஒரு நாதி இல்ல. இந்த பைத்தியத்துக்கு உம்மை விட்டா வழி இல்ல. உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்ல. இந்த பைத்தியத்துக்கு உம்மை விட்டா வழி இல்ல. ஆதாரமா ஆதாரமா அழுகின்ற வேளையில ஆதரிக்க யாரும் இல்ல. கண்ணி சிந்தும் நேரத்தில உம்மா விட்டா வழி இல்ல. அழுகின்ற நேரத்தில ஆதரிக்க யாரும் இல்ல. கண்ணி சிந்தும் நேரத்தில உம்மா விட்டா வழி இல்ல. ஆதாரமா ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானப்பா. அந்த ஆறுதலை கொடுத்து என்ன தேற்றி நீரையா. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானையா. அந்த ஆறுதலை கொடுத்து என்ன தேற்றி நீரையா. ராமன் சொல்வீங்களா? அல்லேலூயா. யாரும் இல்லாத சூழ்நிலை, என்ன நடக்க போது தெரியல. வாழ்க்கையில நிம்மதியற்ற நிலை, கல்லெடுத்து அடிக்கிற சூழ்நிலை, இனி காலம் செல்லாது. நிறைய முறை இதே பொன்னூரிக்கிற ரோட்ல ஒரு பைக்கு வச்சிருந்தேன் நானு. அந்த பைக்ல கொண்டு வந்து அடிக்கடி வேலைக்கெல்லாம் போவேன். சும்மா சின்ன அப்படி போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சிருந்து பாருங்க. அது குடிக்காத நேரத்துல ஞானம் வந்துடும். அப்படி டிப் டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஃபுல் பட்டையை அப்படி போட்டு நடுவில் ஒரு பெரிய பொட்டை போட்டுன்னு போவேன். போகும்போது நீங்களாம் வடிவேலு காமெடி பார்த்துருப்பீங்க, அதே தான். போகும்போது நல்லா போவேன், நல்லா இன்சைட்லாம் பண்ணிக்கிட்டு போவேன். திரும்பி வரும்போது சாக்கெட்டில் விழுந்து கிடப்பேன். இது டெய்லி. அது கடைசியில பைத்தியம் பிடிச்சி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு ஓடுற அளவுக்கு நிலைமை ஆகி போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சூழ்நிலையில திடீர்னு ஏற்கனவே செய்த கொஞ்சம் பிஎஃப் பணம்லாம் வந்ததுனால அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் நான் வசித்த அந்த சேத்துப்பட்டு சென்னை அங்கதான் போனேன். அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த பிள்ளைங்களோட கூட சேர்ந்துக்கிட்டேன். மறுபடியும் அவங்க கூட சேர்ந்து நிறைய அந்த பணத்தை விரயம் பண்ண ஆரம்பிச்சேன். மச்சான் வந்துட்டியடா, இன்னைக்கு பெருசா சம்பவம் பண்ணண்டான்ட்டானுங்க. எனக்கு அப்படியே கும்பு சீ விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய கேங் கூட சேர்றேன். என்னடா அப்படி ஆயிட்ட, என்னடா அப்படி, ஏய் நீ அப்படியாச்சா தௌலத்ரா நீ அப்படி இன்னும் கொஞ்சம் உசுப்பேத்தி இருக்கிற பணத்தை உறிஞ்சி நல்லா குடிக்கிற வரைக்கும் குடிச்சிட்டு கடைசியில் எவ்வளோ குடிச்சேன் என்ன குடிச்சேன்னு எனக்கு தெரியாது. பெரிய பெரிய சம்பவம்லாம் நடந்துடுச்சு. திரும்பி பார்த்தா ஒருத்தனும் கிடையாது. கடைசியில் அடித்து மேலே தொங்க விட்டு இந்த கைகள் கால்கள்லாம் இவ்வளோ பெருசாக வீங்கி இவ்வளோ பெருசு செத்து போகக்கூடிய நிலையில் அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தூக்கி போட்டாங்க. 3 நாள் பிணவரில் தூக்கி இவனை போடுன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த நிலைமை எங்கள் அப்பா அம்மா கேள்விப்பட்டு ஓடி வந்துருக்குறாங்க. ஐயோ என் பையனை பார்க்க முடியாதா, அவ்வளோதானே, எப்படியாவது சரி பண்ணலாம்னு நினைச்சோமேன்னு சொல்லி கடைசியில் சிறைச்சாலையில் நீதிமன்றத்தால் 7 வருட சிறைச்சாலை தண்டனை கொடுத்துட்டாங்க. பேப்பர் நியூஸ் எல்லாமே போட்டாங்க, பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. தினத்தந்தி, தினமல். பிரபல ரவுடி, ரொம்ப நாள் இந்த சேத்பட்டில் கலக்கி கொண்டிருந்தவன் கைது. என் அப்பா பேர் கொண்டு, என் பேர் விநாயகமூர்த்தி, என் பேர் கொண்டு எல்லாத்தையும் போட்டாங்க. போட்டு உள்ள தூக்கி ஜெயிலில் 7 இயர்ஸ் உள்ள வச்சுட்டாங்க. என்ன செய்யணும்னு தெரியல. கையெல்லாம் கட்டு போட்டு இந்த கையெல்லாம் உடஞ்சி ஒரு நிலைமை, மோசமான நிலைமை, தூக்கி உள்ள போட்டாங்க. வெளியில இனிமேல் வர முடியாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. 7 வருஷம். யோசித்து பாருங்க என்ன செய்யணும். தாய் தகப்பன் கேள்விப்பட்ட உடனே தண்டவாளத்தில் போய் படுத்தாங்க. அப்பொழுது ஏற்கனவே இயேசுவை பத்தி எங்க ஊர்ல பாஸ்டர் செல்வம் ஐயா அவர்கள் ஏற்கனவே ஏசிய சர்ச் எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் இருந்தது. அவங்க அடிக்கடியே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதை கேள்விப்பட்டு அங்க பக்கத்துல புரசவாக்கம் அங்க ஒரு ஏசி இருக்குது. அங்க போனீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க. அவங்ககிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா அவங்க பிள்ளை எப்படியாவது காப்பாற்றப்பட சொல்றதுனால அவங்க அங்கிருந்து அந்த புரசவாக்கத்துக்கு சென்று இப்படிப்பட்ட ஊழியர்கள் எல்லாம் வெள்ளை வெள்ளையா ஜிப்பா போட்டு வராங்க. அவங்க கிட்ட கால்களில் விழுந்து 2 பேரும் அழுகுறாங்க, என் பிள்ளையை காப்பாற்ற முடியுமா என்று சொல்லி. நான் உள்ளுக்குள்ள போயிட்டு அழுது கொண்டிருக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த ஜெயில் தான் என் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி அங்க போன உடனே கொஞ்சம் புத்தி கொஞ்சம் தெரியுது. போதெல்லாம் இல்லாதனால
போதை அவனுங்க பண்றவனு பண்றானா, எனக்கு கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடுச்சு. என்னடா இது, அடிக்கடி பெயில் ஜெயில்னு வந்துருமே, இப்ப 7 வருஷம் சொல்லிட்டாங்களே, இனிமேல் அவ்வளவுதானா? 7 வருஷம்ன்றது ரொம்ப பெரிய ஒரு காரியம். அது ஏறக்குறைய எனக்கு 22 வயசு அந்த டைம்ல, அது வாலிபமான நாட்கள்ல. அதுக்கப்புறம் ஒரு 30 வயசு கிட்ட வரைக்கும் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ, லைஃபே கண்டமாயிடும் போல, அவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புத்தி எல்லாம் தெளிய ஆரம்பிக்குது. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு நண்பன், யாரோ ஒருத்தன் தெரியல, அவன் அங்க கைதி, ஒரு சின்ன பைபிள் கொண்டு வந்து கொடுத்தான். நியூ டெஸ்ட்மெண்ட், ப்ளூ கலர்ல ஒரு வேதாகமம். இந்த பைபிளை படிப்பா, நிச்சயம் மனசு ஒரு பக்குவப்படும், ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார்னு சொல்லி. எனக்கு அந்த நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தை கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. அந்த பைபிளை முன்னாடி வச்சுட்டு, அவர் தான் இதுதான் பைபிள் தான் தெய்வம் நினைச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச சில ஜெபங்களை பண்றேன். நீங்க மட்டும் எனக்கு உண்மையா எனக்கு ஒரு வாழ்க்கையை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு விடுதலை கொடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களை பத்தி நான் நடந்த இந்த சம்பவத்தை எந்தெந்த ஊர்ல போறனோ நான் கூச்சவே பட மாட்டேன், வெக்கப்படாம எல்லாத்தையும் ஓப்பனாவே சொல்லுவேன். சாமி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்றேன், என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்றேன். அதே போல ஆண்டவர் இந்த சிறுமையானவனுடைய ஜெபத்தை கேட்டாரு, தாய் தகப்பனுடைய வெளியே இருக்க அவங்க ஜெபத்தையும் கேட்டாரு. 7 வருஷமா இருந்த அந்த தண்டனை 13ஆம் நாட்களிலே விடுதலையை கொடுத்தார்கள். அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டேன். நான் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த பைபிளை உத்து பார்த்தேன். தெய்வம்னா நீங்க தான்ப்பா தெய்வம், அவரை பற்றி அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். சபைக்கு போன, நிறைய பைபிளை படிச்சேன், சத்தியங்களை ஒவ்வொன்றா போதிச்சாங்க. யோவான் 3:16 நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி, அவரை அடையும்படிக்கு அவரை தந்தருளி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உலகத்துல இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்ற வசனம் போட்டிருக்குது. அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். இயேசு எனக்காய் ரத்தம் சிந்தினார் என்ற காரியங்களை கேள்விப்பட ஆரம்பிச்சேன். உண்மையாகவே இது யார் ஐயா இந்த தெய்வம்? இந்த இயேசு எனக்காக ரத்தம் சிந்த முடியுமா என்று சொல்லி அதை கொஞ்சம் பைபிளை பரட்ட ஆரம்பிச்சேன். வீட்டுக்கு போகாம 6 மாசம் உபவாசம் ஜெபம் என்று அவர் பாதத்துல காத்து கொண்டே இருந்தேன். யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில என்னையும் தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. கைகளை தட்டி ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடலாமா? அன்பு காட்டு அம்மா இல்ல, பாசம் வைக்க அப்பா இல்ல, என்னையும் அரவணைக்க சொந்த பந்தம் யாரும் இல்ல, சொந்த பந்தம் யாரும் இல்ல. அன்பு காட்டு அம்மா இல்ல, பாசம் வைக்க அப்பா இல்ல, என்னையும் அரவணைக்க சொந்த பந்தம் யாரும் இல்ல, சொந்த பந்தம் யாரும் இல்ல. அனாதையாய் நான் இன்றேனையா, அழாதே என்று அணைத்தீரையா. அனாதையாய் நான் இன்றேனையா, அழாதே என்று அணைத்தீரையா, அழாதே என்று அணைத்தீரையா, அழாதே என்று அணைத்தீரையா. ஏசப்பா நீர் இருக்க எனக்கு ஒன்றும் குறையில்ல, உண்மையை பார்த்து பார்த்து ஊழியத்தை முடிச்சிடுவேன். ஏசப்பா நீர் இருக்க எனக்கு ஒன்றும் குறையில்ல, உண்மையை பார்த்து பார்த்து ஊழியத்தை செஞ்சிடுவேன், ஊழியத்தை முடிச்சிடுவேன். ஹல்லேலூயா.
ஒரு நாள் ஏசப்பா யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில என்கிட்ட வந்தாரு பாரு. இப்ப புரிஞ்சிச்சு எனக்கு விஷயம். இவர்கிட்ட வந்தா சமாதானம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆமென். அதனால்தான் சொல்றாரு அந்த வசனத்தை. யாரு வாசிக்கிறீங்களோ தெரியல. 8:32 ரோமர் என்ன சொல்றாரு? வாசிங்க. 8:32 ரோமரின் புஸ்தகம். கொஞ்சம் வாசிக்கலாமா? தம்முடைய சொந்த குமார் என்று தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் வாசிங்க. கொடுத்தவர், அவரை தம் பிள்ளையை ஒப்பு கொடுத்த அவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கைகளை தட்டி ஹல்லேலூயா. வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்றேன், அவரையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பார். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினாரா? நான் கேள்விப்பட்ட போது பைபிளை படிச்சேன். படிக்க 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 எனக்குள்ள இருக்கிற பாவங்கள் என்னை விட்டு வெளியே போக ஆரம்பித்தது. ரோமர் 13 கடைசி 12, 13, 14 வசனங்கள் சொல்றது இல்லையா? அந்த வார்த்தையின்படி